அல்லாஹ் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம கலிமே இஸ்லாமிக் மீடியாவில் 60 டேஸ் குரான் சேலஞ்சு போயிட்டுருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி அதில் டே 37. இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்தை பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாடத்தை பாருங்கள். குரானில் பல பேர் பல இடத்துல செய்யக்கூடிய தவறு, இதுகாம் விஷயத்தில் நிறையா தவறு இருக்குது. அந்த இதுகாமுடைய பாடத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். ஸலவாத் சொல்லி ஆரம்பிச்சிடலாமா? أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. இன்னைக்கு நம்ம இதுகாம் பத்தி பார்ப்போம்னு சொல்லியிருந்தோம். அந்த இதுகாம 2 பாகமா நம்ம பிரிச்சிருக்கிறோம். முதல் பாகம் இன்னைக்கும், 2ஆம் பாகத்தை இன்ஷால்லா நாளைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல் பாகம் என்னன்னு சொன்னா, இதுகாம் 2 வகையா இருக்கு. இதுகாம் பில் குன்னா, இதுகாம் பிலா குன்னா. இங்க கூட பேர்ல போட்டிருக்காங்க பாருங்க, இதுகாம் வித்தவுட் குன்னா. இன்னைக்கு நம்ம அதுதான் பார்க்க போறோம். குன்னா இல்லாமல், குன்னானா என்னன்னு நம்ம சொல்லியிருந்தோம், அழுத்தி ஓதுதல். அழுத்தி ஓதாம தெளிவா ஓதக்கூடிய குன்னாவுடைய முதல் வகையை நம்ம பார்க்கிறோம். இதுக்கு 2 எழுத்தை நீங்க மனசுல ஞாபகம் வச்சுக்கணும். தஜ்வீதுடைய சட்டத்தை சும்மா உங்களுக்கு சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். குரான்ல ஓதும் பொழுது வேறுபடுத்தி ஓதுறதுக்காக தான். முதல் ரா லாம், இந்த 2 எழுத்தும் தன்வீன் அல்லது நூனே சாக்கின். தெரியும் இல்லையா உங்களுக்கு? சுக்கூன் பெற்ற நூனும் அந்த தன்வீனுக்கு பிறகு இந்த எழுத்து வந்துச்சுன்னு சொன்னா, அந்த எழுத்தையும் தன்வீனையும் நூனையும் என்ன செஞ்சிடணும், இணைத்து நம்ம ஓதணும். ஆனா அழுத்தக்கூடாது. அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? இப்ப வாங்க எப்படி ஓதுவோம் அப்படின்றத நான் சொல்லி காட்டுறேன். அது ஓதிட்டா இன்ஷால்லா இன்னைக்கு பாடம் முடிஞ்சு. ரொம்ப இலகுவான பாடம் தான் இன்னைக்கு. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். சொல்லுங்க. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இங்க ஒரு கேள்வி, முஹம்மதுன் ஏன் சொல்றோம்? ஏன் மீம்ல ஏன் அழுத்துறோம்? இந்த பாடம் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த டபிள்யூ மாதிரி இருக்கு, இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? ஷத்து தஸ்தீத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சட்டத்துல நம்ம இந்த ஏன் அழுத்தணும் நம்ம சொல்லி கொடுத்திருந்தோம். பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல போடுங்க. இப்போ உங்க மனசுல பதில நீங்க நினைச்சுக்கோங்க. நான் பதில் சொல்லும் பொழுது நீங்க சொன்னது, நீங்க நினைச்சது கரெக்ட் தானா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நினைச்சுக்கிட்டீங்களா? என்ன பதில்ன்றது முடிவு பண்ணிட்டீங்களா? இப்ப நான் சொல்றேன், கவனமா பாருங்க. மீம் மேலையோ அல்லது நூனுக்கு மேலையோ சத்து வந்தா அந்த மீமையும் அல்லது அந்த நூனுடைய சப்தத்தை என்ன செய்யணும், அந்த அழுத்தி குன்னா செய்து ஓதணும். அழுத்தி குன்னா செய்து ஓத வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் தான் இங்க அழுத்துறோம். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இங்க நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, முஹம்மதுன் தானே இருக்கு, அப்ப முஹம்மதுன் தானே சொல்லுவோம். இங்க ரா இருக்கு, ராசபர் ரா இருக்கு, அப்ப முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் அப்படி ஓதுவாங்க. இந்த தப்பை செய்யக்கூடாது. இந்த தப்பை செய்யக்கூடாது. அதுக்கு உங்களுக்கு இதுகாம் தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் நான் இப்ப சட்டத்தை சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வந்ததுன்னு சொன்னா, இந்த தாலையும் ராவையும் இணைத்திடணும். இந்த தன்வீனையும் இந்த ராவையும் இணைச்சிடணும். இணைத்து முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அதே மாதிரி அடுத்தது பாருங்க, மிர் ரப்பிக. எல்லாரும் செய்யற தப்பு என்ன? மின் ரப்பிக. இங்க ராக்கு மேல சத்தியை கவனிக்க மாட்டோம். ராசபர் ரா மாதிரி அதை ஓதிட்டு போயிடும். மிர் ரப்பிக என்று ஓதணும். அப்ப நூனுடைய சவுண்டே காலி. இங்க இன்னோட சவுண்டு காலி ஆயிடும். ஏன்னா இதுகாம் என்று சொன்னால இணைத்தல். இதையும் இதை இணைச்சிட்டா அது மிர்ரா மாறிடும். மின்னு இருக்கா, என்னவா மாறிடும்? மிர்ரா மாறிடும். அப்ப எப்படி ஓதணும்? மிர் ரப்பிக. சொல்லுங்க. மிர் ரப்பிக. அடுத்தது ரഊஃபுர் ரஹீம். சொல்லுங்க. ரഊஃபுர் ரஹீம். அடுத்த வார்த்தை ஈஷத்திர் ராதியஹ். ஈஷத்திர் ஈஷத்திர் ராதியஹ். ராதியஹ். ஈஷத்திர் ராதியஹ். இப்ப இந்த 4 வார்த்தைக்கான ஸ்பெல்லிங்க நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. மீம் பேஷ் மு, ஹாமீம் ஜபர் ஹம், முஹம், மீம் ஜபர் மா, முஹம்ம.
दाल रा दो पेश दुर, दाल रा दो पेश दुर, मुहम्मदुर रा जबर रा, मुहम्मदुर रा, सीन वाव पेश सू, लाम लाम पेश लुल, मुहम्मदुर रसूलुल, लाम करा जबर ला, हा जेर ही, मुहम्मदुर रसूलुल्लाह, மீம் நூன் ரா ஜேர் மிர், எப்படி மீம் நூன் ரா ஜேர் மிர், ராபா ஜபர் ரப், மிர் ரப், பா ஜேர் பி, மிர் ரப்பி, காப் ஜபர் கா, மிர் ரப்பிக, மிர் ரப்பிக, ரா ஜபர் ரா, ஹம்சா வாவ் பேஷ் ஊ, ரஊ, ஃபாரா தோ பேஷ் ஃபுர், ரஊஃபுர் ரா ஜபர் ரா, ரஊஃபுர் ரா, ஹாயா ஜேர் ஹி, ரஊஃபுர் ரஹீ, மீம் தோ பேஷ் முன், ரஊஃபுர் ரஹீம், ஐன் யா ஜேர் ஈ, ஷீன் ஜபர் ஷா, ஈஷா, தாரா தோ ஜேர் திர், ஈஷதிர், ரா அலிஃப் ஜபர் ரா, ஈஷதிர் ரா, ضاد زير ذي، عيشة الراضي، يا زبر يا، عيشة الراضية، تادو زير تن، عيشة الراضية. இங்க நம்ம சொல்லியிருந்தோம் இந்த குண்டுத்தா வந்துச்சுன்னா அதை சுக்குன் பெற்று ஹாவா மாத்தரும் நிப்பாட்டும் போது, அதனாலதான் நம்ம சொல்றோம் ஈஷதிர் ராதியா. அடுத்து லாம் இதுகாம் எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரிதான் மீம் நூன் ரா ஜேர் மிர் படிச்சோம், மின் ரா படிக்கணும், எப்படி படிக்கணும் கூட்டும் பொழுது மிர் ரா. அதே மாதிரி மீம் நூன் லாம் ஜேர் மின் சொல்லாம மில் சொல்லணும். என்ன சொல்லணும்? மின் சொல்ல, மின் மின் ல அப்படி சொல்லாம என்ன சொல்லணும்? மில்ல சொல்லணும். எல்லாரும் பண்ண தப்பு என்னது? மின் ல துன்ஹு அப்படி படிப்பாங்க, அப்படி படிக்கூடாது. என்ன படிக்கணும்? மில்ல துன்ஹு சொல்லுங்க, மில்ல துன்ஹு. குல்லுன் லஹு, குல்லுன் லஹு சொல்லலாமா? தவறு. குல்லுன் லஹு, யகுல் லஹு, யகுல் லஹு, ரிஸ்கல் லகும், ரிஸ்கல் லகும், உஃபில் லகும், உஃபில் லகும், மில் லபனின், மில் லபனின். இப்போ ஸ்பெல்லிங் பார்க்கலாமா? வாங்க. மீம் நூன் லாம் ஜேர் மில், லாம் ஜபர் லா, மில்ல, தால் நூன் பேஷ் துன், மில்லதுன், ஹா பேஷ் ஹு, மில்லதுன்ஹு. நிப்பாட்டுறதா இருந்தா மில்லதுன் அப்படி நிப்பாட்டணும். குல்லுல்லஹ், குல்லுல்லஹு, காஃப் லாம் பேஷ் குல், லாம் லாம் दो पेश लुल, कुल्लुल, लाम जबर ला, कुल्लुल, हा उल्टा पेश हु, कुल्लुल्लाहु, यकुल्लाहु, या जबर या, काफ नून लाम पेश कुल, यकुल, लाम जबर ला, यकुल, यकुल, हा पेश हु, यकुल्लाहु, यकुल्लाहु, राजा जेर रिज, राजा जेर रिज, काफ लाम दो जबर कल, रिज कल, लाम जबर ला, रिज कल, काफ मीम पेश कुम, रिज कल लकुम, हमजा फा पेश उफ, फा लाम दो जेर फिल, उफिल, उफिल, लाम जबर ला, उफिल, काफ मीम पेश कुम, उफिल लकुम, मिल लबनिन, मिल लबनिन, मीम नून लाम जेर मिल, लाम जबर ला, मिल बा जबर बा, मिल लब, नून दो जेर निन, मिल लबनिन,
மின் லபனின். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய பாடம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சதுன்னா கமெண்ட்ல அல்ஹம்துலில்லாஹ்னு போடுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஸ்கிரீன்ல என்னுடைய நம்பருக்கோ அல்லது நம்ம குரான் வாட்ஸ்அப் லேர்னிங் குரூப் இருக்கு, அதுலயும் நீங்க தாராளமா கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ் இது போன்ற குரானை லேசான முறையில கற்றுக்கொள்ள நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மென்மேலும் யாருக்கெல்லாம் இலகுவான முறையில் குரானை கற்றுக்கொள்ள தேவை இருக்கின்றதோ அவர்களுக்கு நமது வீடியோவை ஷேர் செய்யுங்கள் என்று கூறிக்கொண்டு இன்றைய பாடத்தை நிறைவு செய்கிறேன். நாளைக்கு இதே இதுகாம்ல பார்ட் 2 இருக்கு. அதனால நாளைய பாடத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.